திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகள் கொடுத்துருக்குறாங்க. வண்டி கொடுத்துருக்குறாங்க, உழுகிறதுக்கு பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய 2 கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி மற்றும் STC ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.